மாஸ்டர் சிங்கப்பூர் நீங்கள் போயிருக்கீங்க. சிங்கப்பூர் விசா ப்ராசஸ்லாம் எப்படி? ஏன்னு சிங்கப்பூரில் வந்து சம்பளம் பெருசு. நிறைய பேர் ஆர்வம் கேட்குறாப்புல விசாக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், போகலாமா என்ன போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாஸ்டர். இந்த மக்களும் தெரியும். சிங்கப்பூருக்கு போகலாமாப்ல? போகலாம். ஆமாம், சிங்கப்பூருக்கு போனோம்டா அதாவது வந்து சீக்கிரமாக சம்பாரிச்சு வந்துடலாம். சட்டு போட்டு வீட்டை கட்டி போடலாம். ஆமாம், சீக்கிரத்திலே டக்குனு சம்பாரிச்சிடலாம். ஒரு அதிகபட்சமாக ஒரு 5 வருஷம் வச்சுக்குவேன். அது சரி. ஆனால் நீங்கள் பல பாஸுகள் சொல்கிறீங்களா? அந்த பாஸுகள் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். பாஸ் அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம எந்த மாதிரி பாஸில் போகணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஆமாம், நம்ம எந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. பெரும்பாலும் இப்போ ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ் பாஸு இல்லைன்னா இ பாஸு, இன்னொன்று வந்து ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஒன்று இருக்குது. இ பாஸ்ன்னு சொல்கிறோமே, அது இ பாஸ் எத்தனை வருஷத்துக்கு தருவாப்புல? 2 வருஷம் தான். எஸ் பாஸு எல்லாம் அதில் 2 வருஷம். அது ஏன் இந்த வேறுபாடுன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெனியூ பண்ணிக்கலாம்ல. இப்போ வந்து எப்படி நட்டினா மாப்பிள்ள, ஒன்று ஏஜென்ட் மூலியமாக போகணும். ஆமாம். இல்லை அப்படின்னா அங்கே யாராச்சும் நம்ம தெரிஞ்சவங்க மூலியமாக போகணும். ஆமாம். ஆனால் இதில் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக போகிறது பெஸ்ட்டு. ஆமாம் மாஸ்டர். ஏஜென்ட் மூலியமா சில ஏஜென்ட்கள் கோளாறுகள் இருக்க தெரிஞ்சிடாப்புல. கோளாறுண்டா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எப்படின்னா, விசா அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளே உட்காந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஆனால் அது ஒரு சிஸ்டம் சூப்பராக இருக்கு மாஸ்டர். ஆமாம், சிங்கப்பூர் சிஸ்டம் தரமாக இருக்குது அதில். ஆமாம், நம்மளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளே பார்த்துக்கலாம். என்னங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம ரிஜெக்ட் எதனால ஆச்சுங்கிறத பார்க்க முடியாது. ஓஹோ. அது வந்து அந்த இவருக்கு தான் போகும். அந்த இதெல்லாம் ஓடிபி விட்டு பார்க்கணுன்னு எதுண்டு அது ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிடும். நல்ல ஏஜென்டாக இருந்தால் சொல்லிடுவாப்புல, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. அந்த மாதிரி அதை கொடுத்து திரும்ப ரீஅப்ளிகேஷன் போடும்போது அந்த ப்ராசஸ் 2 வாரத்துலேயே உனக்கு தெரிஞ்சிடும். அது சிங்கப்பூரில் ஸ்பீடு தான் மாஸ்டர். 2 வாரம் 1 வாரத்துக்குள்ளே அந்த அப்ரூவ்டா என்னங்கிறது ஒன்ஸ் அப்ரூவ்ட் ஆயிடுச்சு வச்சுக்கிடுவேன். ஆமாம், அப்ரூவ்டு வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஆமாம், விசா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கு அடுத்த வேலை நம்ம பார்த்துக்கணும். நம்மளை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமாம். இப்போ நம்ம போகிற வேலைண்டா இப்போ ஹோட்டலில் இன்னும் இப்படின்னு போனோம்டா இப்போதைக்கு ஒரு 1200 1300 சம்பளம் வாங்கினாலுமே ஆமாம் ஊர் காசுக்கு வந்துடும், 80-90 ரூபா கிட்ட வந்துடும். ஆமாம், அது வந்துடும் கண்டிப்பாக. அவ்வளோ பெரிய காசு இங்கே பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கே சம்பாரிச்சிடலாம். ஆனால் எந்த பழக்கங்களும் இருக்கக்கூடாது. சிங்கப்பூர் தான் பழக்கங்கள் இருக்கக்கூடாது. ஆமாம், இல்லை இப்போ எப்படி யாரை நம்பி போகலாம்? இப்போ யாராவது சொந்தமாக எடுக்கணும் அங்கேருந்து? சொந்தமாக எடுத்தால் கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும். செலவு கம்மியாக இருக்கு. ஏஜென்ட் மூலியமாக போனால் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூட இருக்கும். கூடாது. உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் அப்படி இப்படிலாம். இப்போ ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது வந்து எத்தனை வருஷம்? 3 மாதம் தான் இருக்க முடியும். வெறும் 3 மாதமா? ஆமாம், 3 மாதத்துக்கு எப்படி கட்டணே? அது ஒரு ஏஜென்ட் வாங்குறத பொறுத்து இருக்கு. ஏஜென்ட் வாங்குறத பொறுத்து இருக்கோ? ஆமாம், இப்போ ரிலேட்டிவ் யாராவது இருந்தான்னு வச்சுருவாங்க, சில இடத்துல ஃப்ரீயாகவே போயிடுவாங்க. ஓ, ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னா ஃப்ரீயாகவும் போகிறதுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏஜென்ட் எது வரைக்கும் எவ்வளோ தூரம் வாங்குவாப்புல? அது வந்து இப்போ எஸ் பாஸ்னா அப்போலாம் 4.5 வரைக்கும் போயிடும். எஸ் பாஸ் 2 வருஷம் பாஸ் 5 வரைக்கும் போகுது இப்போ. ஆனால் போனால் சம்பாதிக்கலாம், நம்ம இதில் போகணும். உடல் திறமை வேணும்ல. உதாரணத்துக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா வச்சுக்கிடுவேன். 4.5 லட்ச ரூபாயை நீ கட்டி போய் அங்கே இருந்துட்டா சம்பாரிச்சிடலாம். சம்பாரிச்சிருவேன். ஆமாம். இன்னும் கேஸ் உனக்கு அங்கே செட் ஆகலை, வேலை கடினமாக இருக்குன்னு திரும்பி வந்துட்டா நீங்கள் கடனில் மாட்டி சாவணும். ஐயா, கடனை கழிக்கணும்ல. அது வேறு இருக்கும். அதனால நம்ம சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு ஆட்களுக்குமே நம்ம சொல்கிறது என்னண்டா, அதாவது வந்து நீங்கள் வந்து எப்படியும் காசு கட்டி தான் போவிய. ஆமாம், அந்த காசை கட்டி போய் அங்கே என்ன ஆனாலும் சரின்னு இருக்கணும். ஆமாம், பெருசாக ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் அப்பெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஆமாம், சட்டங்கள் கரெக்டாக இருக்காங்க. ஆமாம், மிச்ச நாடு அந்த கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது கொள்வது அதெல்லாம் நடக்காது. அங்கே நடக்காது. அப்படியே ஏதாவது நம்ம ஆட்களுக்கு மிரட்டல் அப்படி இப்படி ஏதாச்சும் வந்துச்சுட்டா ஆமாம், ஒன்றும் செய்ய தேவை. நேரம் எம்எம் போதும். எம்எம்னா என்ன மாஸ்டர்? மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர். போய் 2 வேண்டியதாங்க. நேரம் கதை முடிஞ்சு. ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஆமாம், சரியான கடுமையான. ஆமாம், எம்எம் வந்து கொஞ்சம் ஆட்டை கொடுத்துரு எல்லாத்துக்கும். லேபருக்கு சரியான லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம வந்து இப்போ மலேசியா எடுத்துக்கிட்டே இமிகிரேஷன்டால ஆடிடுவாங்க இங்கே. ஆமாம், அந்த மாதிரி இமிகிரேஷன்டா எம்ஓஎம்னா சிங்கப்பூர்ல எம்எம்டா ஆடிடுவாங்க அந்த மாதிரி. ஆமாம், அதெல்லாம் பக்காவாக இருக்குங்க சட்டத்திட்டம். லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால வந்து பயப்பட தேவையில்லை. வேலை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சம்பளம் கூட இல்லை மாஸ்டர் உங்களுக்கு. சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேலை.
எதிர்பார்த்து போறோம்ல, கொஞ்சம் கூட குறைய இருக்குது வேலை. ஆமா, வேலை கூட தெரியும். அதெல்லாம் நம்ம வேலைக்காரன் வந்து வேலையை கணக்கு பண்ண மாட்டான் மாப்ள. ஆமா, வேலைக்காரங்க பார்க்க மாட்டாங்க. ஆமா, வேலைக்காரன் வந்து என்னைக்குமே வேலையை கணக்கு பண்ணவே மாட்டான். அவனுக்கு தேவை சம்பளம் வருதா, ஓகே, ஒழுங்கான சம்பளம் வருதா அதான் பார்ப்பான். ஆமா, தூக்கத்தை எதிராக கூடாது. ஆமா. இப்போ எம்முக்கெல்லாம் போறோன்னா அது சம்பந்தமா பேசுவோமா? அது பெரிய ப்ராசஸ் இருக்கா. அப்போ அடுத்து ஒரு வீடியோ போட தனியாக அதில் போடுவோம். எப்படி எப்படி என்ன அந்த அளவுக்கு நிறைய நடக்காது. இப்போ மாஸ்டர் இப்போ பெரிய அளவு காசு கட்டி 5 லட்சம் கட்டி போகிறதுக்கு பதிலாக ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நிலவரத்தை பார்த்து வந்துட்டோம்னா ஈஸியாக போயிரும்ல. தான் அப்படி செய்யலாமா? டிஇபியில் போயிட்டு அந்த நாடு செட் ஆக என்னென்ன இருந்து பார்த்துட்டு, ஆமாம், அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து எஸ்பாஸோ இபாஸோ. இப்போ இபாஸ்லாம் 1997 இருந்து 2000 வரைக்கும் அப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ. ஆமாம், எல்லாருக்கும் ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் நான். இபாஸ்க்கா? ஆமாம். அப்போ எஸ்பாஸுக்கு படிக்கலாம், பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போயிடலாம். அப்படி என்னமோ அப்படி இருக்கும். சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தா இபாஸ்னா 97 இருந்து 2000 வரைக்கும் இருக்கிற வயசு அப்படிங்கிற மாதிரி 2000 இருந்தா ஒரு தோராயமா சொல்றீங்க நீங்க. தோராயமா அந்த ரேஞ்சில் இருந்தோம்னா அப்ரூவ் ஆயிரும். அதுக்கு முன்னால இருந்துச்சாங்க படிச்சிருக்கேன். இல்லைன்னா ஆகாது. அது சரி, வேஸ்டா ரிஜெக்ட் ஆகும். 105 வெள்ளி கட்டானேன். டாலர் மாஸ்டர், டாலர் சும்மா இருக்கு. ஆமா, அது ஒரு 8000 போச்சு. அது போயிடும். ஆமாம், அது ஒன்று இருக்குது. அதனால் வந்து எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், தைரியமாக போய் வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு வரணும். ஒன்ஸ் நீங்கள் போய் திரும்பி வரணும்னு நினச்சிட்டோம், காசு போச்சு. பெரிய அளவு கையில் காசு வச்சுருக்கவன் தப்பிச்சுக்கிறோம். நம்ம கடனை உடனே வாங்கி நகை இடமான வச்சுலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப பணம் வச்சு அதுக்கு அந்த காசை போட்டு உள்நாட்டிலே ஒரு சின்ன தொழிலை வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆமாம், அவ்வளோ காசு போட்டு போனால் அப்போ யோசிக்கணும்ல. அது உண்மைதான். அது உடல் திறன் இருக்கா, தைரியம் இருக்கானா போயிட்டலாம். அப்பல இப்போ தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழிலாளி என்னது? தொழிலாளி 10 லட்ச ரூபா சம்பளம் ஒரு இடத்துல நம்ம வாங்கினாலுமே நம்மளும் ஒரு வேலைக்காரன் தான். ஆமாம் சார், 10 லட்சம் வாங்கினாலுமே வேலைக்காரன் தான். ஆமாம், 10,000 சம்பாதிச்சாலுமே முதலாளி. அதுதான் மாஸ்டர், யாருக்கு எதுவும் தேவையில்லை. லாபம் நட்டம் என்னோட போகும், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு இதுதான் மாஸ்டர். இதில் திறமைசாலி யாருன்னு கேட்டுன்னு வச்சுக்குவான், சொந்த தொழில் செய்கிறான் பாரு, கண்டிப்பாக அவன் திறமைசாலியாக இருப்பான். ஏன்டா அவனுக்கு பயம் இருக்காது மாப்பிள்ள, என்னானாலும் சரி இறங்கி பார்ப்போம்டா அப்படின்ட்டு அந்த தைரியம் வந்துடும்ல. ஆனால் இந்த வேலை செய்கிற ஆளுகள் அப்படி தெரியுமா, அவங்களோட இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கேன். ஆமாம், அவங்கள சுற்றி உள்ள அந்த பயம் இருக்கேன், கமிட்மெண்ட் இருக்கேன். இல்லை வேலை செய்யலாம் என்ன வச்சுக்கிறாப்புலன்னா, நம்ம ஒரு கடையை வச்சு நம்ம 1000 ரூபா சம்பாதிக்க முடியுமா, அதுக்கு ஒரு 1000 சம்பளத்துக்கு போயிடலாமேன்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு என்ன யோசிக்கிறாங்க, சுற்றி உள்ள கமிட்மெண்ட். அப்படி ஒரு வீடு கட்டுறதா இருக்கேன், இல்லை தங்கச்சிக்கு கல்யாணமாக இருக்கேன், அக்காவுக்கு கல்யாணமாக இருக்கேன், குடும்பங்கள்ல பல கஷ்டங்கள் இருக்கு. இந்த நெருக்கடியில் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் வந்து நம்ம ஒரு தொழில் செய்யணும்னா அவங்களுக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்போ 1 லட்ச ரூபா அங்கிட்டு ரெடி பண்ணி ஒரு சின்ன கடையை போட்டோம்னு வச்சுக்கிடுவான், அது கை கொடுத்து தானே போச்சு. கொடுக்கலன்னா சிரமம்ல. ஏற்கனவே அவர் பல கமிட்மெண்ட்ல கஷ்டத்தில் உட்காந்துருப்பாரு, மேமிச்சமா இது ஒரு கஷ்டமா போயிடும். அதனால நிறைய பேருக்கு வந்து இறங்குறதுக்கு யோசிப்பாங்க. அது இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கமிட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க தைரியமாக ஏதாச்சும் தொழில் இறங்கி பார்த்துருங்க. அதுதான் முக்கியம், இறங்கி பார்த்துறது நல்லது. உண்மைதான். சின்ன தொழிலா என்னத்தையும் வெற்றியை கண்டுட்டோம்னா அடுத்து ஈஸியாக போயிடலாம் சார். எல்லாமே தொழில்னு எடுத்துட்டோம்ல, எல்லாமே தொழில் தான்டா. சின்ன சின்ன தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு இதை பார்த்துட்டா அடுத்து நம்ம தைரியம் வந்து பரவாயில்ல, அடுத்து பெருசாக பார்த்துருவோம். அதுதான் சொல்கிறேன், அந்த தைரியம் பண்ணலாம். அதாவது ஒரு தொழிலில் சக்ஸஸ் எப்படின்னா, நீ ஒரு தொழிலில் நீ தொடங்கிட்டால நீ ஜெயிச்சிட்டின்னு அர்த்தம் தான். ஆரம்பத்தில் வெற்றி ஆயிடும், அது உண்மைதான். நீ நினச்சிக்கிட்டே இருப்ப, பற்றியா பேன் போட்டுக்கிட்டே இருப்ப, அது வந்து வேஸ்ட்டு. இறங்குங்கள், அது இறங்கிட்டுனால நீ ஜெயிச்சிட்ட, புத்தர்னு சொல்லுவா, அது மாதிரி தான். ஆமாம், நீந்துங்கள் அல்லது முழுகுங்கள், கரையில் நின்று பயனில்லை. அந்த மாதிரி தான். இறங்கிட்டால ஜெயிச்சிட்ட மாப்பிள்ள. நீ சக்ஸஸ் பண்ணுறதுன்னா என்ன, நீ இறங்கி எல்லாம் இது பண்ணி கொண்டு சக்ஸஸ் பண்ணிட்ட, அதெல்லாம் சக்ஸஸ் இல்லை. நீ அந்த தொழிலை தொடங்கி திறந்துட்டேனால நீ சக்ஸஸ் பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் வேற அதுக்கு ஒரு தைரியம் வேணும் மாப்பிள்ள. அது மன தைரியம் வேணும் கொஞ்சம், சும்மா இல்லை. ஒரு கடையை நீ அதனால தான் பயப்படுறா எல்லாருமே. தைரியமா இறங்கி செஞ்சுட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிடும். நஷ்டப்பட்டா அனுபவம். ஆனால் எத்தனையோ வீரர்கள் பார்த்துருக்கோம், சண்டை விடுறது பயப்பட மாட்டாப்புல, மாடை அடிச்சு பார்ப்போம்னு பார்ப்பல. ஆமாம், ஆனால் கடைசி இந்த கடை தொழிலுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் நினச்சோம்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்கடா, இப்படி ஒரு ஐடியா பண்ணுவாங்க. நம்ம அந்த கடையை திறப்போமா, இந்த கடையை திறப்போமா, பைக் வாங்கி விற்போமா, கார் வாங்கி விற்போமாலாம் தோணும். ஆனால் இறங்க மாட்டாங்க.
இறங்கணும்ல, எதையாவது பிடிச்சி இறங்கினா தான் அதில் வழி கிடைக்கும். அந்த கமிட்மெண்ட் உள்ள அவங்களுக்கு வந்து கஷ்டமாப்ல. ஆ. ஏன்டா அவங்க அந்த கமிட்மெண்ட்ல உள்ளவங்க டக்குன்னு முதல்ல போட்டு இறங்குறதுங்கிறது கஷ்டம். மேமிச்சமா சேவிங்ஸ்ல வச்சிருப்பாங்க வருவான். ஆமா ஆமா, அவங்க தான் அந்த இதெல்லாம் அவங்க இறங்கலாம் தைரியமா. அதுதான், அதனால தான். சில பேர் நினைப்பாங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கிறோம், 20 22 வயசு ஆகுது நம்மளுக்கு. ஆமா, சிங்கப்பூர்ல போய் சம்பாரிச்சிட்டோம், ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வச்சுக்க, கணிசமான தொகை தொகை இருக்கு. இருக்கு. இப்போ 25 வயசு வரையில கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த நேரத்தில் யோசிக்கணும், சொந்தமாக பண்ணிருந்தோம், சொந்தமாக ஏதாவது செஞ்சு பார்ப்போம். குடும்பம் ஆயிடுச்சு இங்கேயே, கை கொடுக்கல கடனாக போயிடுச்சுன்னா போய்க்கிற வேண்டியது. அப்படின்னு போக முடியுது. ஆமா, ரெண்டே விஷயம் தான். நகை வாங்கினா பேங்கில் கிடக்கும், கடன் வாங்கினா வெளிநாட்டில் கிடக்கணும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நகை வாங்கினா பேங்க் நடக்கு, ஆமா, கடன் வாங்கினா வெளிநாட்டில் கிடக்கணும். இதுதான் சரியா தத்துவம் மாஸ்டர். ஆமா.